Hi friends, welcome to my Crescent videos. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இயர்லி ஒன்ஸ் வந்து மார்ச் மாசம் ஆரம்பிச்ச உடனே 3 பேரோட பர்த்டே கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாதிராவோட பர்த்டே, செகண்ட் டே எங்க அம்மாவோட பர்த்டே, தேர்ட் டே யாரோட பர்த்டே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெஸ் பண்ண முடியலையா? கெஸ் பண்ணுங்க. யாரோட பர்த்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கெஸ் பண்ண முடியலையா உங்களுக்கு? சீக்கிரம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களால வந்து கெஸ் பண்ண முடியல, நானே சொல்லிடுறேன் அந்த சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாதிராவோட பர்த்டே, செகண்ட் டே எங்க அம்மாவோட பர்த்டே, தேர்ட் டே வந்து என்னோட பர்த்டே. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றது வந்து மார்ச் 20. ஓகேவா? 18 வந்து நாதிராவோடது, 19 எங்க அம்மாவோட பர்த்டே, 20 வந்து என்னோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு தான் வந்து நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் லாங் டைம் அப்புறமா தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால நான் எந்த வீடியோவும் போடல. ஜஸ்ட் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன், அவேர்னஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் லைவாக வரலான்னு பார்த்தேன். சரி நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணலாம் லைவுக்காகன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து இப்போ வீடியோ பிடிச்சி போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து அந்த மார்ச் மாதம் ஆரம்பித்த உடனே எப்போ நாதிராவோட பர்த்டே வரும்னு பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்களாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து 16th பர்த்டே. ஓகேங்களா? 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஆர்டர் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு கேக் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுலாம் பிடிக்காது. ஸோ அதுக்காக ஆர்டர் பண்ணாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, நான் கேக் கட்டிங்லாம் பண்ண மாட்டேன், நான் வீடியோலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. என்னோட ஐடியா வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நான் பண்ணலான்னு என்ன ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம் எங்கள் அம்மா கூட நினச்சேன். அவங்க சான்ஸே கொடுக்கல. சரி ஓகே, என்னோட பர்த்டேக்கு நான் வீடியோவில் வந்து நான் லைவாக வரலான்னு பார்த்தேன். அது கூட சான்ஸ் கிடைக்கல எனக்கு. நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஆக்சுவலி ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து கிளாஸ் அந்த ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸில் பசங்க சொல்லுவாங்க, இந்த கேக்லாம் வாங்கி கட் பண்ணோம், பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க, எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்பா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஆசை வந்துட்டு நான் வந்து அம்மா கிட்ட கேட்பேன், அம்மா எப்போம்மா எனக்கு வந்து கேக் வாங்கி கட் பண்ணி வைப்பீங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லி நான் கேட்பேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைம்மா உனக்கு கேக் தானே வேணும், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கேசரி தெரியுமா, அந்த கேசரி வந்து ரெடி பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு கேக் மாதிரியே வந்து இது பண்ணி டெக்கரேட் பண்ணி அதில் ஒரு கேண்டில் மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே உனக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு, இந்த கேக் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இதே மாதிரி தான் வந்து ஏமாத்துவாங்க. ஆக்சுவலி நான் வந்து சின்ன பொண்ணு, அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி கேசரியை பண்ணி கொடுத்துட்டு இதாம்மா கேக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. சேம் எப்படின்னா இந்த கேசரி பண்றது பண்ணிட்டு கேக் மாதிரியே வந்து இந்த கிண்ணத்துல போட்டு கிண்ணத்துல நல்லா செட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு நல்லா கிண்ணம் வந்து கவுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கேக் மாதிரியே இருக்கும். ஸோ அதுவும் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த கேக்கு, ஏன்னா பொண்ணு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து மணி ப்ராப்ளம். யாருமே வந்து அந்த டைமில் மணி இல்லை யாருக்கிட்டையும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிடில் கிளாஸோட கொஞ்சம் கம்மி தான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வீடு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுல வந்து நாதிரா தான் லாஸ்ட்டு, நான் செகண்டு. நான் தான் வந்து இப்போவும் அடம் பிடிப்பேன், எனக்கு கேக்கு வேணும் சொல்லிட்டு. இப்போ அந்த ஆசையே போயிடுச்சு. காசு இருந்தால் கூட கேக் வாங்கி கட் பண்ணுறதுக்கு மனசு வரல. ஏன்னா எங்களுக்குன்னு பிள்ளைங்க வந்துருச்சு இல்லையா,
ஸோ அதுங்க வந்து சந்தோஷப்படுறதா நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட முடியும். அதுக்காக தான் வந்து இப்போ அந்த கேக் கட்டிங் பண்ணுறது எல்லாமே அந்த ஆசை போயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து என்னோட ஐடியா வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து கேக் வாங்கினதுக்கு அவங்க கட் பண்ணவே இல்லை. ஸோ நானும் கேக் கட் பண்ணுறதா ஆச்சு. அட்வான்ஸ்டாக அதுவும் இன்னைக்கு தான் என்னோட பர்த்டே. இன்னைக்கு நான் கேட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு அம்மா எனக்கு கேசரி பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னேன். அவங்க வந்து என்ன பண்ணா கேசரியும் பண்ணி கொடுக்கல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கேட்டு இருக்கேன். அதெல்லாம் ஏமாத்தின வயசுலாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஏமாற்ற முடியாது கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து யாருக்கும் தெரியாது. சரி, இது வந்து பர்த்டே டைம்ல எல்லாருக்கும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து சரி இந்த வீடியோ தான் சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா காசு இல்லை கையில், கேட்குது பொண்ணு சரின்னா பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு என் வாயை மூடிடுவாங்க. எனக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. கேட்கல யாரும் கேட்க மாட்டாங்க, கேசரி கேட்க மாட்டாங்க. இயர்லி அதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதோ ஒரு சந்தோஷம் தான். இப்போ நினைக்கும் போது சரி எங்கள் அம்மா எவ்வளோ மேனேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த கேக்குக்கு பதிலாக அந்த கேசரிலாம் பண்ணி மேனேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது யோசிக்கும் போது ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்குது. காசு இல்லாத போதும் வந்து அந்த இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. கேசரி வந்து கேக்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரௌட் பண்ணலாம் எங்கள் அம்மாவை பற்றி. என்ன ஒன்று எங்கள் அம்மாவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அது முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணலாம் அது மாதிரி. ஏன்னா ஒன்று உங்களுக்கு வந்து 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக செலிப்ரேட் பண்ணலான்னு தான் நான் பார்த்தேன். அவங்க வந்து அது சான்ஸை கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல சுத்தமாக. இப்போ வந்து நான் எதுவும் கட் பண்ண போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு கேட்டேன், அவங்க செஞ்சு கொடுத்தாங்க கேசரி சாப்பிடுவேன். அப்படி இல்லை நான் வந்து அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து நான் என்னோட குக்கிங் வீடியோஸாக இருக்கட்டும், அவேர்னஸ் வீடியோஸாக இருக்கட்டும், யாரும் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவேர்னஸும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட்டு. நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கிங் வீடியோஸ்லாம் வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லை, எல்லாமே வந்து கலந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். எல்லாருமே என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று, இந்த வீடியோ எப்படி இருக்குது, நான் இப்போது பர்த்டேக்காக இந்த ஸ்பெஷலி இந்த வீடியோ வந்து பிடிச்சி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.